ரிஷபராசி என்பர்களே, தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் நிறையா விஷயத்தில் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கீங்க. குடும்பம் சப்போர்ட்னு நினச்சிங்க, குடும்பம் தான் உங்களை வச்சு இன்னும் செஞ்சிட்ருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கடனை தீரு, கஷ்டத்தை சீக்கிரம் குறையாததுன்னு உங்களை இன்னும் ப்ரெஷர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதவி செய்கிறாங்களோ இல்லையோ இந்த அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல சார், இனி என்ன நடக்கும், பணம், வேலை, திருமணம், சொத்து, வாகனம், அடுத்த 12 நாள்லாம் எப்படி இருக்க போகுது, அதுலேயும் இந்த அடுத்த 12 நாட்கள் தான் ரொம்ப பயமாக இருக்குது சார், எப்படி மூவ் பண்ணுறதுனே தெரியல. நடுப்பாதையில் இருக்கிற கண்ணு முன்னாடி 2 பாதை போகுது. ஒன்று அதை சரி பண்ணணும், இன்னொன்று அதுக்குள்ளே வந்து அது என்ன பண்ணணுமோ அதுக்கான அவுட்புட்டை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். இதில் எது சார் நம்மளுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கணும். உங்களுக்கு தான் இந்த வீடியோவே. ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே மற்றவர்களுக்காகவே யோசித்து ரொம்ப மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஒரு சைக்காலஜிக்கலாகவும் சரி ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் ரொம்ப ஒரு விஷயம்தான். ஆனால் பணம் விஷயத்துக்காக மனசை ரொம்ப புண்படுத்திகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்து நீங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் விளம்பரமாக எடுத்துட்டாலும் சரி, உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போய் கொடுங்க உங்கள் ஜாதகத்தை. ஏன்னா இப்போ நம்ம என்ன தான் வீடியோ போட்டாலும், ஏன் சார் யூடியூப்பில் சொல்கிற வீடியோஸ்லாம் ஒரு பாதி தான் பலிக்குது, மீதி பலிக்கலை அப்படின்னு கேட்டால், யூடியூப்பில் சொல்லக்கூடிய வீடியோ இப்போ ரிஷபராசிக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் மொத்த பேர் 140 கோடி பேர் இருக்கான். அதில் ரிஷபராசியில் கிட்டத்தட்ட 10-12 கோடி பேர் இருப்பான். எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் பலிக்குமா அப்படின்னு கேட்டால் பலிக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு. இப்போ நடந்துருக்கக்கூடிய லக்கினம் இப்போ நடந்துருக்கக்கூடிய தசாபுத்தி, ஏற்கனவே இருக்கக்கூடிய லக்கினம், பிறந்த நேரம், பிறந்த ஊர், மற்ற அவங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ராசி போயிட்டு இருந்திருக்கும், திடீர்னு உங்களோட குழந்தைகள் பிறந்திருக்கும், உங்களோட மனைவி திருமணமாக இருக்கும், டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களால் வேறுபட்டிருக்கும். அப்போ யார் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தான் கணிக்கவே முடியுங்க. ரிஷபராசியில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் வருந்திட்டுக்கூடிய ஒரே விஷயம், தொழில் ரீதியான விஷயத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு சார். என்னன்னே தெரில, இந்த தடைகள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரில. நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி கடனை திருப்பி கட்ட முடியல. குடும்பத்தில் என்னன்னே தெரில சார், ஒரு மாதிரி பிக்கல் பிடுங்களாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. தொழில் எதை தொட்டாலும் அங்கேயும் திருப்பி விட்டுருக்கு. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல சார். நிறையா கோயில்களுக்கு போயிட்டு வந்தாச்சு, நிறையா வீடியோக்களில் நிறையா பேர் எல்லாம் ரிஷபராசிக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 நாள் 2 நாள் சரியாகிட்டு சொல்லியிருக்காங்க, நடக்கல சார் அப்படிங்கிறீங்க. இவங்க எல்லாருக்குமே ஜாதகமும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஒரு காரணமாக இருக்கலாம். உங்கள் வீடுகள்லையோ இல்லை தொழில் செய்ய நிறுவனத்துலையோ அப்படி இருக்கக்கூடியது ஒரு காரணமாக இருக்கலாம். இதுக்கு தொழிலுக்கான எந்திரம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த எந்திரத்தினுடைய விலை 5000 ரூபா வரும். விருப்பமுள்ளவர்கள் மட்டும் வாங்கலாம். இல்லை சார் எனக்கு அது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்திகளை, நெகட்டிவ் சக்திகள் எல்லாத்தையும் விளக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரணும் அப்படிங்கிறதாவே கேட்குறீங்க. அது கண்டிப்பாக இது வந்து பூஜை செய்யப்பட்டு தரக்கூடிய எந்திரம் தான். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா நிறைய கால் வந்துட்டு இருந்தாலும் எடுக்க முடியறதில்ல, நிறைய காலுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த எந்திரம் 3 அல்லது 4 நாட்களுக்குள்ளே வந்துருங்க. இது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. இந்த எந்திரம் முக்கியமாக 6 விஷயங்களுக்கு தான் செயல்படும். ஒன்று, தொழிலில் மந்தமாக இருக்குது, தொழிலில் எதுவுமே நடக்கலை சார், அடுத்த ப்ராஜெக்டோ இல்லை அடுத்த விஷயங்களோ செய்ய முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு, அதே போல் எதிரிகளினுடைய கந்திஷ்டியிலேருந்து விலகிறதுக்கு, அதே போல் விடுபட்ட பணங்கள், உங்களுக்கு தர வேண்டிய பணங்கள் வராமல் இருக்கல, அதுக்கு யூஸ் ஆகும். 4வது விஷயம், குலதெய்வத்தை உங்களோட இடத்துக்கு கொண்டு வரும். குலதெய்வத்தினுடைய பவர் உங்களோட இடத்துக்கு வராமல் இருந்தது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய பவர் கொண்டு வரும். 5வது விஷயம், உங்களோட எதிரிகளோ அல்லது வேறு யாராவது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை செய்வனிகளோ ஏதாவது வச்சுருக்காங்க அப்படின்னா, தொழில் ரீதியான விஷயத்துக்கு நான் சொல்கிறேன், அப்படி இருந்தால் அது வந்து பழிக்காமல் பண்ணும். 6வது விஷயம் தான் மெயின், உங்களுடைய கடன்கள் இருக்கிறத அப்படியே கடனை எல்லாத்தையுமே கழிச்சிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே லாபத்தை உண்டாகி கொடுக்கும். எப்பயுமே நம்ம வந்து கடனை முடிக்கிறதுக்காக சாமிகிட்ட வேண்டக்கூடாது, தொழிலை வளர்க்குறதா சாமி வேண்டணும். அது மாதிரி ஒரு விஷயத்தை நிலைப்படுத்தி கொடுக்குறதுக்காக தான் இந்த குபேரந்திரம், லட்சுமி குபேந்திரம், அதே போல் புதன் எந்திரம், இந்த எந்திரங்கள்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பூஜையில் யாக வெல்வில் வச்சு தரப்படுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நின்ற வேலை மீண்டும் நகர ஒரு வாய்ப்பு. வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்குங்க. புதிய வேலை அல்லது கூட்டுதல் வருமானம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருந்த குழப்பம்லாம் குறையுங்க. திருமண பேச்சில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு அல்லது நிலம் அல்லது வாகனம் வாங்கிறதுக்கான எண்ணம் வலுப்பெறும். உங்களை பயன்படுத்தியவர்கள் உண்மை தெரிய வரலாம். பழைய நண்பர் அல்லது உறவினர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. இதுவரை உங்களை மதிக்காதவங்க உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது. சிறிய வாய்ப்பு பெரிய வருமானமாக மாறக்கூடியதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. கடனை குறைக்க ஒரு நல்ல திட்டம் அமைக்கலாம். வாழ்க்கையில் நிலையான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நிலையான மாற்றம், ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றம் மெதுவாக தொடங்கினாலும் அது வந்து ஒரு பலமான ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு அற்புதமாக உட்காரும். ஆனால் தொடங்கிய மாற்றம் நீண்ட காலம் நிலைக்கக்கூடும். இந்த டைமு திடீர் முடிவை விட திட்டமிட்ட முடிவு நல்ல பலன் தரும். டக்குன்னு எடுக்கிற முடிவை விட பிளான் பண்ணது கொஞ்சம் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு முக்கியமான நபர் உதவி கொடுப்பாங்க, அவங்க மூலமாக உதவி கிடைக்கும். நீண்ட நாள் காத்திருந்த செய்தி வருங்க. மனதில் இருந்த பயம் குறையும். குடும்பத்திற்காக எடுத்த முயற்சி பலன் தரும்.
சேமிப்பு, சொத்து மற்றும் தொழில் பற்றிய கவனம் வந்து அதிகரிக்குங்க. பழைய பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். பழைய பணப்பிரச்சனை பேசி தீர்க்கப்படும். குடும்பத்தில் பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேசுவாங்க. சொத்து தொடர்பான குழப்பம் தெளிவாகக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை இடத்துல ஏற்பட்ட தவறான புரிதல் குறையுங்க. காதல் அல்லது திருமண உறவில் முடிவு வரும். நீண்ட நாள் மருத்துவம் அல்லது மனக்கவலை குறையக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகும். நீதிமன்றம் மற்றும் அல்லது ஆவண பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படும். அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுவீங்க. புதிய வாய்ப்பு உண்டாகுது. புதிய வேலை அழைப்பு வரும். பழைய வாடிக்கையாளர் மீண்டு வருவாங்க. நண்பர் மூலம் தொழில் வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப தொழிலை விரிவுபடுத்தலாம். ஆன்லைன் வருமான முயற்சி தொடங்கலாம். விற்பனை, நிலம், வாகனம் அல்லது அழகு சார்ந்த தொழிலில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்கள் மூலமாக நல்ல வாய்ப்பு அல்லது ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிறிய முதலீட்டில் பெரிய வருமானம் அல்லது புதிய வருமானம் தொடங்கலாம். அது பெரிய வருமானமாக இருக்குமான்னு தெரியாது, ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். தொழில் மற்றும் வேலை பலன்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது மேலதிகாரி உங்கள் பொறுமையை கவனிப்பாங்க. புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு பற்றிய பேச்சு வரும். பதவி உயர்வு தாமதமானாலும் வாய்ப்பு உருவாகலாம். வேறு நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். பழைய விண்ணப்பத்திற்கு பதிவு வரலாம். வேலை இடத்துல உங்கள் எதிர்த்தவங்க அமைதியாகலாம். ரொம்ப உங்களை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாலும் அவங்களாம் கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆகுவான். உங்களுடைய யோசனை ஏற்றுக்கொள்ளப்படலாம். நிரந்தர வேலை தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும். வெளியூர் வேலைவாய்ப்பு உருவாகுங்க. அதே போல் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய வேலை வந்து கிடைக்கலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர் மீண்டு வருவாங்க. புதிய ஆர்டர் கிடைக்கும். விற்பனை மெதுவாக உயரும். கமிஷன் வருமானம் கிடைக்கும். கடை அல்லது அலுவலகத்தை மாற்றக்கூடிய எண்ணம் வரலாம். தொழிலில் புதிய பொருளை சேர்க்கலாம். கூட்டு தொழிலில் வாய்ப்பு வரலாம். பழைய பாக்கி வசூல் ஆகலாம். வாடிக்கையாளருடைய நம்பிக்கை அதிகரிக்கலாம். விளம்பரம் மூலமாக வருமானம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதுங்க. பெண்கள் தொடர்புடைய பொருட்களில் லாபம் கிடைக்குங்க. நிலம், வீடு, வாகனம், உணவு, ஆடை மற்றும் அழகு சார்ந்த தொழில்களில் நல்ல பலன் தரும். இந்த பெண்கள்லாம் நீங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களே, இந்த உணவு, இந்த ஆடை, அழகு, இந்த பியூட்டிஷியன், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பரவாயில்லையா இருக்கும். தொழிலில் கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாம். அதே போல் நண்பரோடு தொழில் செய்தாலும் கணக்கை எழுதி பதிவு செய்யணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ரகசியத்தை அனைவரிடமும் கூற வேண்டாம். அதிக கடன் வாங்கி விரிவுபடுத்த வேண்டாம். பழைய நஷ்டத்தை உடனே சரி செய்யணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அவசரம் வேண்டாம். புதிய கூட்டாளியை முழுமையாக நம்புவதற்கு முன்னாடி கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாடிக்கையாளருக்கு அளவுக்கு மீறி கடன் கொடுக்க வேண்டாம். பணம் வராமல் பொருளை ஒப்படைக்காதீங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும், பண வரவை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சம்பளம் அல்லது வருமானம் மெதுவாக உயரும். இரண்டாவது வருமானம் வாய்ப்பு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கமிஷன் அல்லது ஊக்கத்தொகை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் குடும்ப உறுப்பினர் பண உதவி வந்து செய்வாங்க. நகை, நிலம் அல்லது வாகனம் மூலமாக பணம் கிடைக்குங்க. இது எல்லாமே இருந்தாலும் சேமித்த பொருள் நல்ல விலைக்கு விற்கப்படும். சேமித்து வச்சுப்பீங்க பார்த்தீங்களா பொருள், அதெல்லாம் நல்ல விலைக்கு விற்குங்க. வாடகை வருமானம் கிடைக்கும். பெண்கள் மூலம் பண உதவி அல்லது வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. தொழிலில் லாபம் படிப்படியாக அதிகரிக்குங்க. செலவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாகன பராமரிப்பு செலவு வரலாம். அதே போல் குடும்ப சுப நிகழ்ச்சிக்காக செலவு வருங்க. அதே போல் மருத்துவம் அல்லது கல்வி செயல்படலாம். அதே போல் மருத்துவம் அல்லது கல்வி வந்து செலவு ஏற்படுங்க. இந்த செலவுகள்லாம் உங்களுக்கு நன்மையான செலவுகள் தான், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வீட்டு பொருட்கள் வாங்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. இந்த அழகு, இந்த பியூட்டிஷியனு, இந்த ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி வசதிக்கான செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாகும். பழைய கடன் வந்து முடிக்கிறதுக்கு தொகை செலுத்த வேண்டியிருக்கும். வீட்டை புதுப்பிக்கக்கூடிய செலவு வரலாம். கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் கடனை குறைக்க புதிய திட்டம் அமைப்பீங்க. பல சிறிய கடன்களை ஒன்றாக சேர்த்து கட்டுப்படுத்தலாம். அதே போல் பழைய கடன் தொடர்பான அழுத்தம் வந்து குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிலையான வருமானம் உண்டாகுதுங்க. நிலையான வருமானம் கிடைத்தாலும் கடனை விரைவாக குறைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகணும். அதை ஃபஸ்ட்டு மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிவுக்கு வருங்க. தவணை முறையில் சுமையை வந்து குறைக்க முடியும். பணத்தினுடைய கவனம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பிறருக்காக உங்கள் பேரில் கடன் வாங்காதீங்க. இரக்கத்தில் பணம் கொடுக்க வேண்டாம். அதே போல் ஆவணம் இல்லாமல் பெரிய தொகை கொடுக்காதீங்க. விரைவில் இரட்டிப்பு லாபம் தரும் அப்படிங்கிற திட்டத்தை நம்ப வேண்டாம். நண்பர் சொன்னதால் மட்டும் முதலீடு செய்யாதீங்க. சம்பளம் வந்தோட முழுமையும் செலவு பண்ணி விடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் ஒரு பகுதியை மட்டும் சேமிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் பண விஷயத்தை தெளிவாக பேசணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காதலை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. ஃபோனோ மெசேஜோ ஏதோ ஒன்று வருங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க பேசுவாங்க. நண்பராக இருந்தவங்க காதலை வெளிப்படுத்துவாங்க. உண்மையானவங்க யார் அப்படிங்கிறது தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டம். போலியான அன்பு காட்டியவங்க விலகுவாங்க. உறவில் இருந்த சந்தேகம் குறையும். குடும்பம் எதிர்த்த உறவை வந்து மீண்டும் பேச்சுவார்த்தை வரலாம். அதே போல் தொலைதூர உறவில் சந்திப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மனதில் வச்சிருந்த உண்மை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஒருதலை காதலுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. புதிய அறிமுகம் ஆழமான உறவாக கூட மாறலாம். அதே போல் காதலில்
காலில் கவனமாக இருக்கணும். பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்பாதீங்க. எதுக்கு வந்தாங்க என்னென்னு எல்லாமே விசாரிங்க. இரக்கத்தையும் காதலையும் குழப்பாதீங்க. துணையை கட்டுப்படுத்த முயற்சிக்காதீங்க. அதே போல் மனதில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்காதீங்க. பணம் மற்றும் காதலை ஒன்றாக கலக்காதீங்க. காதலுக்கும் பணத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப பிரச்சனையை வெளிநபர்கிட்ட பகிராதீங்க. உங்களுடைய துணைவியாரை பற்றியோ இல்லை உங்களோட காதலை பற்றியோ வெளிநபர்கிட்ட நண்பரோ யார்கிட்டையும் பேச வேண்டாம். சிறிய விஷயத்தை சந்தேகமாக மாற்றாதீங்க. திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு தாமதமான திருமண பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. குடும்பம் மூலமாக நல்ல வரன் அமையுது. வேலை அல்லது நண்பர்கள் மூலமாக அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதாரமாக நிலையாக துணை கிடைக்குங்க. பொருளாதாரமான நிலையான துணை கிடைக்கும். அதே போல் வேறு ஊர் தொடர்புடைய வரன் அமையுங்க. முன்பு நின்ற பேச்சு திருமண பேச்சு மீண்டும் நகரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிப்புற அழகை மட்டும் வச்சு முடிவு செய்யாதீங்க. திருமணம் ஆனவங்களுக்கு துணையினுடைய ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய கருத்து வேறுபாடு குறையக்கூடிய ஒரு காலகட்டம். பண விஷயத்தில் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தை மாற்றம் முடிவு வரலாம். குடும்பத்தை மாற்றத்துக்கான முடிவு வரும். அதே போல் வீடு அல்லது வாகனம் வாங்குறதுக்கான சேர்த்து திட்டமிடுவீங்க. குழந்தை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. 3ஆம் நபர் தலையீடு குறையக்கூடிய ஒரு காலகட்டம். அவன் ஒருத்தன் தான் சார் டென்ஷன் பண்ணிட்டே இருந்தான், அப்போ எப்படியே விட்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குடும்ப பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அன்பை செயலால் மட்டுமின்றி வார்த்தையாலும் காட்டுறோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து கூறாதீங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் ஏற்படலாம். குழந்தைகளுடைய கலைத்திறன் வெளிப்படலாம். குழந்தைக்காக செலவு அதிகரிக்கலாம். அதே போல் உயர்கல்வி பற்றி முடிவு வரலாம். குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் தேவைப்படும். குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும். அவர்களை மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. அதிக கட்டுப்பாடு கொடுக்காமல் வழி நடத்தணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் குழந்தைகளுடைய விருப்பத்தையும் கேட்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. துல்லியமாக குழந்தைகள் பாக்கியத்தை பற்றி தனிப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகம் பார்த்தா தான் தெரியுங்க. கீழே நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வேணால் பயன்படுத்திக்கோங்க. வீடு அல்லது நிலத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா சொத்து வாங்குறதுக்கான எண்ணம் அதிகரிக்கும். ஆனால் அதுக்கான பணம் நீங்கள் லோன் போட்டு தான் வாங்குவீங்க. நிலம் பற்றி நல்ல தகவல் கிடைக்குங்க. பழைய சொத்து விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு கடன் முயற்சியை நகருங்க. குடும்ப சொத்தில் பங்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது. பங்கு பிரிப்பில் பேச்சு வரும். பங்கு பிரிவு பற்றின பேச்சுகள் வரும். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. புதிய வீடு கட்டக்கூடிய திட்டம் உருவாகுங்க. அதே போல் விவசாய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாடகை வருமானம் தொடங்கலாம். கடை மற்றும் தொழில் இடம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. பெண்கள் வழியிலான சொத்துக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாய் வழி சொத்து பற்றிய பேச்சு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதுங்க. சொத்தில் கவனமாக இருக்கணும். தாய் பத்திரத்தை சரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளங்க சான்றிதழை பார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்வழி மற்றும் நிலத்தினுடைய தன்மையை சரி பார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணிலாம் இருக்குதா நிலத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு வாங்க. வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய இருசக்கர வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய காரை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்திற்காக வசதியான வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். தொழிலுக்காக வாகனம் தேவைப்படலாம். அதே போல் பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பழைய வாகனத்தை விற்று பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாகன கடன் முற்றிய முயற்சி நகரும். வாகனம் கட்டணம் அதாவது வாகன கடன் முயற்சி நகரலாம். குடும்பத்தோடு நீண்ட பயணம் செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். வாகன பராமரிப்பு செலவு வரலாம். புதிய வாகனத்திற்கு முன்பதிவு சேர்க்கலாம். போய் அட்வான்ஸ் கட்டுவீங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்குவீங்க. அந்த மாதிரி இருக்கும். வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது வெளிப்புற அழகை மட்டும் பார்த்து வாகனம் வாங்காதீங்க. செகண்ட் ஹேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதை மட்டும் வாங்காதீங்க. இன்ஜின் மட்டும் சர்வீஸ்லாம் செக் பண்ணுங்கள். ஆவணத்தை சரியாக இருக்கா, டாக்குமெண்ட் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். மாத தவறு வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, இஎம்ஐ கட்ட முடியுமான்னு பாருங்கள். சோர்வோடு வாகனம் ஓட்டாதீங்க. ஃபோன் பேசிட்டு வாகனம் ஓட்டாதீங்க. இரவு நேரத்தில் இந்த மழை காலத்தெல்லாம் பார்த்து பக்குவமாக வாகனம் ஓட்டணும். பயன்படுத்திய வாகனத்தை மெக்கானிக்கிட்ட சோதனை கொடுத்து செக் பண்ணிட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணிட்டு வாங்குங்க. வெளிநாட்டு வாய்ப்புலாம் இருக்குதுங்க. வேலை காரணமாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய இடத்துல தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு மாநிலத்தில் விற்பனை வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோடு இடமாற்றம் செய்யக்கூடிய இடங்களும் இருக்குது. வெளியூர் முயற்சியில் கவனம் தேவைங்க. போலியான முகவர்களை நம்ப வேண்டாம். முன்பணம் கொடுக்கும் முன்னாடி நிறுவனத்தை சரிபார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பளம், வேலை மற்றும் தங்குமிடம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பந்தத்தை முழுமையாக படிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணங்களை நிபுணரிடம் சரிபார்க்க வேணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வெளிநாடு என்பதற்காக எந்த வாய்ப்பையும் ஏற்க வேண்டாம். வெளிநாடு அப்படிங்கிறதுக்காக எந்த வாய்ப்பையும் ஏற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. பேச்சால் இருந்த உறவினர் மீண்டும் பேசுவாங்க. பேசாமல் இருந்த உறவினர் மீண்டும் பேசுவாங்க. திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சி பற்றிய செய்தி வருங்க. குடும்ப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வயதான ஒருவனுடைய உடல்நிலை கவனம் பெறும். சகோதரர் அல்லது சகோதரி உதவி செய்வாங்க. குடும்ப சொத்து பற்றி பேச்சு வரலாம். வீட்டை மாற்றக்கூடிய முடிவு வரக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் உங்கள் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் செய்த உதவியின் மதிப்பு புரியலாம். குடும்பத்தில் மறைக்கப்பட்ட விஷயம் வெளிவரலாம். உங்கள் முடிவை முதலில் எதிர்த்தவங்க பின்னாடி ஏற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குடும்ப அமைதிக்காக எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்க வேண்டும். பண விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டும். பிடிவாதத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
குடும்ப உறுப்பினர்களுடைய கருத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை மன அழுத்தத்தை வீட்டில் காட்டாதீங்க. அன்பை வெளிப்படையாக காட்ட அப்படியே ஒரு அன்பு மனசுலேயே வச்சுட்டு வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க. இந்த ராசிக்காரங்க எப்பயுமே அப்படி ரிஷபம் பொறுத்த வரைக்கும் பேசிக்கலாம், பாசம் இருக்குது, போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி தான் போவீங்க. தயவு செஞ்சு அன்பு கொஞ்சம் வெளியே காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஷபராசினுடைய குணாதிசயமே பூமி தத்துவம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபராசி சுக்கிரனுடைய அதிபதி. சுக்கிரன்னா வாகனத்துக்கு உண்டானவர். வாகனத்தை சுத்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அழகு, அன்பு, கலை, வசதி மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றால் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிலையான வருமானத்தை விரும்புவீங்க. திடீர் மாற்றத்தை எளிதில் ஏற்க மாட்டீங்க. ஒருவரை நம்பிய பிறகு உண்மையாக இருப்பீங்க. குடும்பம் மற்றும் சொத்து முக்கியமாக நினைப்பீங்க. அதே போல் பொறுமையான உழைப்பவங்க. அதே போல் உணவு, ஆடை, வீடு மற்றும் வசதிகளை விரும்பக்கூடிய நபர் நீங்கள். கலை மற்றும் அழகுணர்வு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். வெளியில் அமைதியாக இருந்திருப்பாங்க. அதே போல் கோபம் வந்தால் கட்டுப்படுத்த கடினமாக இருப்பாங்க. பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுக்கு சொந்தமானதை பாதுகாப்பாங்க. அன்பை செயலால் காட்டுவாங்க. நீண்ட நாள் உறவை விரும்புவாங்க. ஒரு முறை முடிவு செஞ்சால் மாற்றுவது கடினம். மெதுவாக தொடங்கி நிலையான வெற்றியை அடைவாங்க. தற்போது மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் பணநிலை எப்போ சீராகும், எப்போ பணம் சரியாகும், எனக்கு சொந்த வீடு எப்போ அமையும், வேலை மாற்றம் வேண்டுமா, தொழில் தொடங்கலாமா, என் கடன் எப்போ முடியும், என்னை உண்மையாக மதிப்பவங்க யார், திருமணம் எப்போது நடக்கும், நான் செய்த உதவிக்கு ஏன் மதிப்பு கிடைக்கவில்லை, குடும்பத்தில் எல்லா சுமையும் என் மீது இருக்குது, என் வாழ்க்கையில் நிலைத்தன்மை எப்போ வரும். ரிஷபராசினுடைய பிறப்பு ரகசியமே தான். மெதுவாக உயர்வீங்க. தாமதமானவங்களும் நிலைமையான வெற்றி இருக்கும். குடும்பத்திற்கு சொத்து உருவாக்குவீங்க. பணத்தை பொருளாக மாற்றுவீங்க. வாடகை வாழ்க்கையை சொந்த வீடாக மாற்றுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொறுமையாக தான் நடக்கும். வயது அதிகரிக்க பொருளாதார நிலை மேம்படும். உங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக கட்டி எழுப்புவீங்க. ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா நன்மை உண்டு. ஸோ இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் பொறுப்பானவங்க, உழைப்புக்கு பேர் போனவங்க, நம்பகத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கும், பொருளாதார சிந்தனை இருக்கும், கலை மற்றும் அழகுணர்வு இருக்கும், குடும்ப அக்கறை இருக்கும். ரிஷபராசிக்கு சவால்கள் இருக்குது, இல்லைன்னா இல்லை. நீங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவும் கிடையாது. சில விஷயங்கள் இருக்குது. அதிக பிடிவாதம், அதே உங்களுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்கு. மாற்றத்தை ஏற்க தாமதமாகிறது, அது ரொம்ப பெரிய ட்ராபேக்கு. பழைய விஷயத்தை விட முடியாமல் இருக்கிறது. வசதியை விட்டு வெளியேற வர முடியாமல் இருக்கிறது. மனதில் உள்ளதை சொல்லாமல் இருக்கிறது. அதே போல் அதிக உணவு அல்லது ஆடம்பர ஆசை இருக்கிறது. பணம் மற்றும் சொத்தில் அதிக பற்றுதல் இருக்குது. தவறானவர்களையும் நீண்ட நாள் நம்புறதுங்க. கோபத்தை உள்ளுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறது. முடிவெடுக்க அதிக நேரம் எடுத்துக்கிறது. அன்பில் அதிக உரிமை காட்டுறது. புதிய வாய்ப்பு சந்தேகத்தால் தவற விடுறது. நான் சொல்வது தான் சரி அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. செலவு செய்த பிறகு கவலைப்படுறது. இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. முக்கிய சவால் அப்படின்னா நிலைத்தன்மையை விரும்புவது நல்லது. ஆனால் பழைய சூழல் பாதுகாப்பாக இருக்கிறதா நினச்சி புதிய வாய்ப்பு தவற விடக்கூடாது. ஓகேவா? அதை கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. மற்றவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க அதெல்லாம் நீங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க. காதலில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க. ஏற்கனவே உங்களை ஏமாற்றினவங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. நண்பர்கள்ட்ட பண விஷயத்தில் கவனம் பாருங்கள். உறவுகள்கிட்ட பணம் கொடுக்குறது வாங்குறதுல கவனம் பாருங்கள். பணியிடத்தில் தேவையில்லாத பொறாமை குணம் கொண்டவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் எப்போ கவனமாக இருக்கணும்னா, பழைய நண்பர் திடீர்னு நெருங்கும்போது கொஞ்சம் பார்த்துருங்க. அதிக லாபம் தரக்கூடிய முதலீடு தரோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு அளவுக்கு மீறி புகழும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப உறுதுணையாக இருக்கிறவங்க, உங்களோட குடும்பமும் உங்களுக்கு ஒரு உறுதுணை. அதே போல் பணத்தை விட உறவு முக்கியமாக நினைக்கிறவங்க தான் உங்களுக்கு உறுதுணைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் அமைதியை புரிஞ்சுக்கிறவங்க தான் உறுதுணை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் உடல் நலம் மற்றும் ஓய்வை கவனிக்கிறவங்க தான் உங்களுக்கு உறுதுணை. கஷ்டத்தில் செயலால் உதவுறவங்க தான் உங்களுக்கு உறுதுணை. சவாலாக இருக்கிறவங்க, உங்கள் வருமானத்தை மட்டும் எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு சவால். அவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணம் கேட்டு மீண்டும் மீண்டும் நெருங்குறவங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் தான் எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ரிஷபராசிக்கான தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நிலம் மற்றும் கட்டிடம், இந்த பணம் மற்றும் கணக்கு, அழகு மற்றும் கலையெல்லாம் நல்லாயிருக்கும். உணவு மற்றும் விவசாயம் துறையெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். வாகனம் மற்றும் வணிகம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும். இந்த செய்வன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாராவது உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது வேலை தடையோ இல்லை பணத்தடையோ உடல்நல குறைவோ ஏதாவது ஏற்பட்டுருக்கா பாருங்கள். ரொம்ப நாளாக சரி பண்ண முடியல, சரி பண்ணி ஏதாவது இருக்கா பாருங்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நல்ல நேரம் எப்போ தொடங்குது அப்படின்னா, பிடிவாதத்தை குறைக்கும் போது உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்குது. ஒரே பாயிண்ட் தான். குடும்ப பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்குது. மற்றபடி எல்லாமே அற்புதமாக இருக்குது. அடுத்த 12 நாட்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். எல்லா விஷயத்துலையும் பரவாயில்லையாக இருந்தாலும் பணம் தொடர்பான செய்தி வரும். பழையவர் தொடர்பு கொள்வாங்க. புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு தெரியலாம். அதே போல் பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படும். ஒரு ஆவணத்தை சரிபார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணம் அல்லது காதல் பற்றிய தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாகனம் வாங்கும்போது அதை பற்றிய சில விஷயங்களை செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக அமையுது. பண வரவு அல்லது வேலை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தொண்டை தொடர்பான தொந்தரவு இருக்கும். கழுத்து வலி இருக்கும். உடல் எடை அதிகரிப்பு இருக்கும். இல்லை செரிமான பிரச்சனை இருக்கும். தூக்கக்குறைவு இருக்கும். சர்க்கரை அளவு தொடர்பான கவலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உடல் சோர்வு, மன அழுத்தம், சளி அல்லது அலர்ஜி, அந்த முதுகு, தோள்பட்டையெல்லாம் வலி இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம்
பார்த்து இருந்துக்குவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு பரிகாரம்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு தினந்தோறும் சொல்லி வழிபடுங்க. ரொம்ப நல்லது. கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். வீட்டில் நெய் விளக்கு தீபம் வச்சு வழிபடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. உழைப்பால் சொத்து உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். பொறுமையாக தான் சொத்து ஏறும். மற்றபடி நன்மையாக இருக்குது. இந்த காலகட்டம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் போக போக சரியாயிடும். வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே கூடிய நம்பருக்கு பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாவோ அல்லது ஃபோன் மூலமாவோ பேசி தெரிஞ்சிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.